வெல்கம் டு கணேஷ் நிஷா யூடியூப் சேனல். இந்த பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் ரெசிபியில் கொஞ்சமாக கேப் எழுந்துருச்சுங்க. ஏன்னா பயங்கர பிஸி. சமைராவை வந்து பார்த்துக்கிறது, அப்புறம் நவராத்திரி வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து தடை இல்லாமல் வாரம் ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் மாமிஸ்க்கும் சரி, குழந்தைங்களுக்கு இந்த சளி பிடிச்சா அதுக்கும் சரி, உங்களோட பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணணுன்னா அதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்து அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் ரசம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது நவராத்திரி சீசனாக இருக்குது. யார் வீட்டுக்கு போனாலும் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. அந்த வெத்தலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அது சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த வெத்தலையை வச்சு ஒரு சூப்பரான ரசம் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு கொடுக்க போகிறேன். இந்த புது மாமிஸ், பிரெஸ்ட் ஃபீடிங் மாமிஸ்க்கு வந்து இந்த வெத்தலை ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் வெத்தலை கண்டிப்பாக சாப்பிடுங்க. எனக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, வெறும் வெத்தலையில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அதை அப்படியே மடித்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றணும். இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் மாமியில் நான் நார்மலான பர்சன் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெறும் வெத்தலையில் கொஞ்சம் மிளகு போட்டு கடிச்சு சாப்பிட்ருங்க. அந்த வெத்தலையோட டேஸ்ட் பிடிக்கலன்னா வேணும்னா கொஞ்சோண்டு வெல்லம் நீங்கள் சேர்த்து கடிச்சு சாப்பிட்றலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வெத்தலை ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெத்தலை ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: வெத்தலை 2-3, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, தக்காளி சின்னதாக இருந்தால் 2, பெரிய பழமாக இருந்தால் 1 தக்காளி பழம், புளி சிறிதளவு, காஞ்ச மிளகா 1, இல்லைன்னா பச்சை மிளகா 1, பூண்டு 8-10 பல், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரசத்துக்கு ரசப்பொடி தயார் பண்ணிடலாம். 8-10 பல் பூண்டு, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு கொஞ்சம். இப்போ வெத்தலை 4 பேருக்கு ரசம் வைக்கிறதா இருந்தால் 2 வெத்தலை போகிறோம். இவ்வளோ சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்காங்க, அதுக்கு மேலே எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற காம்பை கிள்ளிட்டு இந்த வெத்தலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி ஒன்று அரைச்சி போடலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம். நான் கட் பண்ணி வதக்கி இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். தக்காளி ஒன்று கையில் கரைச்சி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி வதக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, பெருங்காயம். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு மிளகா, அப்புறம் நறுக்கி வச்ச ஒரு தக்காளி. ஸோ இந்த வெத்தலை ரசத்துக்கு வெத்தலையை கீரி போட்டு வதக்கி நீங்கள் வந்து ரசம் வைக்கலாம். இல்லாட்டி தக்காளி வெத்தலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சும் ரசம் வைக்கலாம். என்னோட பாட்டி சொல்லுவாங்க, ரசம் வைக்கும் போது ரசத்தை நல்லா கரைச்சிடணும் இல்லை அரைச்சிடணும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த வதக்கி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அரைச்சி வேணும்னா நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மிக்சி ஜாரில் வந்து ட்ரையாக தான் இது பொடி பண்ணிக்கணும். பட் சரியாக அரையாதனால நான் புளி தண்ணியே கொஞ்சம் விட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது தக்காளியோட சேர்த்துக்கலாம். இப்போ வெத்தலை நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இந்த டைம்ல நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த கையோட ஸோ நல்லா தண்ணியும் அது கூட சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எப்பவுமே கல்லுப்பு தான் போடணும்னு என்னோட பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் உப்பு போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன்.
இது நல்லா ஒரு கொதி வந்து நுரைச்சி வரும்போது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி. ஸோ இப்போ நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ கொதிக்கும் போதே நீங்கள் டேஸ்ட் பார்த்துருங்க. நான் டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னு நினச்சா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி இல்லை ரசப்பொடி சேர்த்துக்கலாம். பட் இப்படியே நல்ல மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது, நான் இப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னா தாராளமாக சாப்பிடலாம். ஸோ புதுசாக இருக்கிற நியூ மாமிஸ்க்கு, பிரெஸ்ட் ஃபீடிங் மாமிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய கார்லிக் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மில்க் சப்ளைக்கு யூஸ் ஆகும். அண்ட் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் தவிர எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த வெத்தலை ரசத்தை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம், சின்ன கை குழந்தைங்களுக்கு நிறைய அந்த காலிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நியூ மாமிஸ்க்கு நிறைய கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸும் இருக்கும். அதுவும் இதை ரெகுலராக சாப்பிடும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சமைராக்கு 9 months வர வரைக்கும் நான் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே ஒரு வெத்தலையில் அழகாக பெருங்காயம் போட்டு மடித்து கொடுத்துருவாங்க. கடிச்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் வியர்டாக தான் இருந்தது. அப்புறம் அது கூட நான் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாக இருக்கிறவங்க வெறும் வெத்தலையில் கொஞ்சம் பெப்பர் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. எவ்ரிடே சாப்பிடுங்க. இட்ஸ் வெரி 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 குட் ஃபார் ஹெல்த். ஏன்னா இதில் நிறைய கால்சியம் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட எவ்ரிடே சமையல்லையே வந்து உணவே மருந்துன்னு இருக்குது. அதனால அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸ்மால் பாஸ் இங்கே இருக்காங்க. பிக் பாஸ் நைட் ஷூட் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்காரு. ஸோ இன்னைக்கு டேஸ்டிங் பண்ண போகிறது நம்ம ஸ்மால் பாஸ் தான். மாமா உங்களுக்காக வெத்தலை ரசம் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? வேண்டாமா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே பாரு, உங்களுக்காக ஆற வச்சிருக்கேன். தக்காளி போட்டிருக்கேன். அடி பாவி, பண்ணி சாப்பிடலாமா? மானத்தை வாங்குறாளே. நோ, சமைராக்கு தான். எபிக்கு ஸோ எங்கள் பிக் பாஸ் அண்ட் ஸ்மால் பாஸ்க்காக இது சூப்பரான வெத்தலை ரசம் பண்ணியிருக்கேன். இது வதக்கி போட்டதுனால அந்த வெத்தலையோட அந்த இதுவே இருக்காது. அது தெரியாமலே அவங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த மொட்டராஜேந்தர் குரல் வந்து போய் நல்லா இனிமையான குரல் வந்துடும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு கோல்ட் காஃப் இருந்தால் டெஃபினட்டாக கொடுங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் மாமிஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.